ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை பெற்று வரும் நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் 90 தொகுதிகளுக்கு கடந்த செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதிகளில் 3 கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. 3ஆம் கட்ட தேர்தலில் 63.45% வாக்குகள் பதிவாகின. ஜம்மு காஷ்மீரில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கூட்டணி கட்சி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி 49 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. தனித்து போட்டியிட்ட மெஹபூபா தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி 5 இடங்களில் முன்னிலையில் வகித்து வருகிறது. காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறார். இதனிடையே காஷ்மீருக்கு காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் விரைகின்றனர். பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி, முகேஷ் அக்னி ஹோத்ரி காஷ்மீர் செல்கின்றனர். காஷ்மீரில் காங்கிரஸ் வெற்றி முகத்தில் உள்ளதால் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் தொண்டர்கள் இனிப்புகள் கொடுத்தும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். देश का पीएम कैसा हो? राहुल गांधी जैसा हो. देश का पीएम कैसा हो? राहुल गांधी जैसा हो.